Please subscribe to my YouTube channel. இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ் கபிலன். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு உலகை இயக்கும் ராகு கேது. இந்த ராகு கேது யார்? இந்த 7 கோள்கள் அது இல்லை, அது ஒரு நிஜ கிரகம் கிடையாது. ஆனால் தொலைநோக்கியால் பார்க்க முடியும். வியப்பாக இருக்கு இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சூரியனை பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றுகிறது. பூமியை சந்திரன் நேர்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. இந்த நீள்வட்டத்துக்கும் நேர்வட்டத்துக்கும் வடபக்கமும் தென்பக்கமும் ஒரு வெட்டு விழும், அதான் ஷேடோ. வடபுலத்து வெட்டு ராகு என்றும், தென்புலத்து வெட்டை குறிக்கும் இடத்தை கேது பகவான் என்றும் நம் முன்னோர்கள் சாஸ்திரத்தை விஞ்ஞானம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே அந்த நிழல், பூமி சந்திரன் சூரியனுடைய அந்த உறவுக்குள் நடக்கக்கூடிய அந்த நிழலை, அந்த புள்ளிய ராகு கேது என்று வச்சு அதனுடைய தாக்கங்கள் நம்முடைய உலக ஜீவராசிகளில் நிச்சயமாக பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஒரு வியப்பான ஒரு விஷயம். ஸோ அந்த புள்ளி தான் வடபுலம் ராகு என்றும், கேது புலத்தை வெட்டும் பகுதி கேது என்றும். இந்த ராகு கேது இரண்டும் சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் என்று நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் அதுக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ராகுக்கும் கேதுவுக்கும் சொந்த வீடு இல்லை, ஏன்னா அது நிஜ கிரகங்கள் இல்லை, நிஜ கோள்கள் இல்லை, அதனால அது வீடு இல்லை. ஆனால் இந்த 12 வீடுகளுக்கும் அது உரிமை கோருகிறது. யார் எந்த வீட்டில் உரிமை கோருகிறாங்களோ அதுக்கேற்ற உரிமைகளை எங்கே இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற தன்னுடைய வலிமையை அங்கே காட்டுது அப்படின்றத நம்ம ஏற்கனவே ராகு கேது தோஷங்கள் அப்படின்றத பற்றி தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ராகு யார், கேது யார், நமக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு? நம்முடைய உலகத்தை இயக்கிறதே ராகு கேது தான். இந்த ராகுவும் கேதுவும் ஒரே ஆளா அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு புராண கதை இருக்குது. அது ரெண்டும் சர்ப்பம் தான். அது அமுது கடையும் போது தேவர்களுக்காக அமுது எடுக்கும்போது 2 போயிட்டு மனித உடலும் மனித தலையும் தனித்தனியாக போயிட்டு அது நாகத்தோடு சேர்ந்த ஒரு உருவமாக நம்ம வணங்குறோம். அது கதையாகவே வச்சுப்போம், நம்ம அந்த கதைக்குள்ளே போத்தவில்லை. ஆனால் இந்த ராகுவும் கேதுவும் நம்ம வாழ்க்கையில் பிணைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சாயா கிரகம் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ராகு கேது இல்லாமல் எந்த ஓர் உயிர் கூட இருக்காது. ஓரறிவு உயிர், ஒரு சில உயிர் கூட வாழ முடியாது அப்படின்றது ஒரு யதார்த்தமான நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. பொதுவாக இந்த ராகு கேது அப்படின்றது நம்ம மனுஷரை ஜீவராசிகளை பாடாப்படுத்துது. ஒருத்தர் மிக உச்சத்துக்கு போகிறதுக்கும் ராகு கேதுவே காரணம். தாழ்ந்து கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கைக்கு போகிறதுக்கும் இந்த ராகு கேது தான் காரணம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரே நாளில் ஒவ்வொன்று வாழ்க்கை, பெரிய கோடீஸ்வரர் திடீர்னு சைக்கிளில் போயிருந்தாரு, நீ ஃப்ளைட்டில் சுற்றுறாரு அப்படின்றதுக்கும் இந்த ராகு கேதுக்கள் தான் காரணம். ஸோ மனித வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அம்சம், வலிமை இந்த ராகு கேது இரண்டுக்குமே உண்டு. உலகளாவிய இன்பங்களுக்கு ராகு உச்சம், ஆன்மீக பாதைக்கு ஆன்மீக தேடலுக்கு கேது உச்சம் அப்படின்றது தான் பொதுவான இது வரைக்கும் அனுபவிக்கப்பட்ட உண்மை, ஜோதிட உண்மை. இந்த ராகுவும் கேதுவும் எப்பவுமே ரெண்டுமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். 180 டிகிரியில் தான் சுற்றிட்டு இருக்கும். ஒரு சின்ன டிகிரி கூட வித்தியாசப்படாது. எல்லாமே இந்த சாயா நிழல் கிரகம்ன்றதுனால நிழல் எப்பவுமே பின்னோக்கி தான் நகரும்ன்ற மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். இந்த மற்ற கிரகங்கள் 7 கிளாக் வைஸில் சுற்றும், இந்த ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறது தான் அறிவியல் உண்மை. ஸோ இந்த அறிவியல் உண்மை நம்ம ஜோதிடத்திலையும் அது பின்பற்றப்படுகிறது. ராகுவும் கேதுவும் பின்னோக்கி நகர்ந்து தான் போகும் அப்படின்றது நம்மளுக்கு அறிவியல் உண்மை. ஸோ அது பிரகாரம் இந்த ராகுவும் கேதுவும் பொதுவான ஒரு விஷயங்கள் நமக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக ராகுவும் கேதுவும் ஒரு ராசியில் 18 மாதம் இருக்கிறாங்க. 18 மாதத்துக்கு ஒரு தடவை ராசி மாறுறாங்க, அதாவது 1.5 வருஷம்.
ஸோ இந்த 18 மாதங்கள் அப்படின்றத வச்சு நம்ம வந்து ஒரு 18 ஹைலைட்ஸ், முக்கிய குறிப்புகள், வித்தியாசங்கள், ராகுவும் கேதுவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு ஹைலைட் இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ராகு கேதுனுடைய நம்மளுடைய ஜோதிட ரீதியாக லக்ன ரீதியாக என்ன பலன்கிறத நம்ம தனியாக பார்ப்போம். ஏற்கனவே வந்து திருமணத்துக்கும் ராகு கேது தோஷத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி நம்ம ஏற்கனவே பதிவில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நம்ம அது டைகான் சேனலில் போயிட்டு தேடி பாருங்க, அதுக்கு இருக்கும். இப்போ வந்து ராகு கேது நம்மளுடைய பிறவிகளை கடத்துபவர்கள். முற்பிறவிக்கும் இந்த பிறவிக்கும் மறுபிறவிக்கும் அச்சாரமாக இருக்கக்கூடியவர்கள். இவங்களுடைய அந்த பொதுவான தன்மையை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு 18 பாயிண்ட் நம்ம இதில் பதிவில் சொல்கிறேன். அதிக நேரம் இருக்காது, அதனால் பதிவை முழுசாக கேளுங்க. வரும் அடுத்த பதிவுகளுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு பணிவாக கேட்டுக்கிறேன். ரைட், இப்போ அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போவோம். முதல் பாயிண்ட்டு, பாவ காரியத்துக்கு எல்லாத்துக்குமே ராகு தான் காரகன். எல்லா புண்ணிய காரியங்களுக்கும் கேது தான் காரகன். ஆசை அதிகமாக தூண்டுபவர் ராகு பகவான். ஆசையை அறுக்கிறதுல, ஆசையே வேணாம், ஆசையே படக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு வெறுப்பை கொடுக்கறதுல கேது பகவான் வல்லமை படைத்தவர். ஆடம்பரத்தை ரொம்ப விரும்பி அனுபவிக்கக்கூடியவர் ராகு பகவான். ஆடம்பரமே இருக்கக்கூடாது, உண்மையாக வாழணும், யதார்த்தமாக இருக்கணும் அப்படின்றத வந்து ஒரு தேடலை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான். மற்ற உறவுகள்கிட்ட பாசத்தை அதிகமாக எதிர்பார்ப்பவர், பாசத்தை தூண்டுபவர். மற்றவங்க நம்ம மேலே பாசம் காட்டணும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர் ராகு பகவான். பாசமே போலியானது, பாசம்லாம் வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு போதிப்பவர் கேது பகவான். அஞ்ஞானத்தை வளர்ப்பவராக இது நடந்துடும் அது நடந்துடும், கற்பனை உலகத்தில் வந்து சஞ்சரித்து 7 உலகத்தான்ற விண்ணில சுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகண்ட கனவுகளை ஏற்படுத்துபவர் ராகு பகவான். அந்த மாதிரி ஞானத்தை தேட வைப்பவர். நமக்கு முன்ன யாரு, நம்ம எப்படி தோணணும், நமக்கு அடுத்த பிறவினா என்ன, இந்த மனுஷ பிறவி அப்படி ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடலை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான். உலகத்தில் நடக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி, அணுலையில் நம்ம மின்சாரம் எடுக்கிறது வந்து, அணுகுண்டு தயார் பண்ணுறது வந்து சேட்டலைட்டு தொழில்நுட்பம், நவீன தொழில்நுட்பத்துக்கு எல்லாத்துக்கும் வித்திடுபவர் ராகு பகவான். பழமைகளை தேடி நம்ம எப்படி அது அந்த அணு உலைகளுக்கான அந்த அணு எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி 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 இதை அனுபவத்தை கற்றுக்கணும், அனுபவ ரீதியாக அதை கற்றுக்கணும், உணர வைக்கக்கூடியவர் கேது பகவான். கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்க்கையில் வசதியாக வாழமாக ஏதாவது வந்து பாவத்தை தேடுவோம். அப்போனாக்கா நமக்கு மறுபிறவி நிச்சயமாக உண்டு. ஸோ மறுபிறவியை ஏற்படுத்துறதுக்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடியவர் ராகு பகவான். பிறப்பே வேணாம்பா, இந்த பிறவியோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியை ஏற்படுத்தி மறுபிறவி இல்லாத பிறப்பொரு நிலையை ஏற்படுத்துபவர் கேது பகவான். காமத்தை தூண்டி நம்முடைய வாரிசுகளை அதிகமும் உருவாக்குறதுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறது ராகு பகவான். காமத்தை வெறுத்து நாமே வேணாம், அதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு வாரிசு, திருமணமே வேண்டாம், பந்தமே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்க வைப்பவர் கேது பகவான். உலகத்தில் இருக்கிற எல்லா போதைகளுக்கும், போதைக்கு அடிமையாகிறதுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கிறது ராகு பகவான். ஆன்மீக போதையை தருவார். எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த போதையெல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்படி மனுஷ வாழ்க்கையே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவம் பேச வைப்பவர் கேது பகவான். எல்லா தவறுகளுக்கும், நம்முடைய தவறுகளுக்கு துணையாக இருக்கிறவரு ராகு பகவான். தவறானதை கோவப்பட்டு நீக்குபவர் கேது பகவான். ஒன்றுக்கும் மேற்பட்ட இல்லற சுகம், அதுக்காகவே அலையிறது, அதுக்காகவே மெனக்கடுறது அப்படின்றத நேரத்தை விரயப்படுத்துறது அப்படின்ற மாதிரியான ஆசாபாசங்களை தூண்டுபவர் ராகு பகவான். எல்லாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை விட்டு வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெடிக்க வைக்கிறவர் கேது பகவான். புதுமைகளை தேடி அடையணும், புதுமைகள் அடையணும் சொல்லிட்டு தூண்டுகோலாக இருக்கக்கூடியவர் ராகு பகவான். எதுவுமே இங்கே புதுசு இல்லை, எல்லாமே பழசுதான் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைப்பவர் கேது பகவான். கல்விக்கு தடையா இருப்பாரு. ஒருத்தருக்கு ஆரம்ப காலத்துல சிறுபிராயத்துல ராகு திசை இருந்துச்சுனாக்கா நிச்சயமா அவனுக்கு கல்வி வந்து தடைப்படும், கல்வியில சிறப்பா இருக்காது. ஏதாவது ஒரு விதத்துல கல்விக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டே இருப்பார் ராகு பகவான். ஆனா கேது பகவான் அனுபவ கல்வியில வந்து அச்சாரம் போடுவார். அவன் படிக்கவே இல்லைனாலும் காமராஜர் மாதிரி கல்வி அறிவே இல்லாதவர் கல்விக்கு வித்துட்டார் இல்லையா, அந்த மாதிரி வந்து
ஒரு அனுபவ கல்வியை வந்து போதிக்கக்கூடியவர் கேது பகவான். நமக்குள்ள அகங்காரங்கள் அதிகமாக இருக்கும். இந்த அகங்காரத்தையும் ஆணவத்தையும் வளர்க்குறது ராகு பகவான். வாழ்க்கையே போலி அப்படின்னு சொல்லிட்டு தத்துவம் பேசிட்டு அடங்கி ஒடுங்கி அமைதியாக இருக்க வைப்பவர் கேது பகவான். சுயநலத்தை அதிகமாக வளர்ப்பார். தான்ற திமிர் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் வந்து ராகு பகவான். நம்மளே போய் நமக்கு எதுக்கு இந்த சுயநலம் அப்படின்னு பற்றற்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போவாரு கேது பகவான். கடன் சுமைகளை அதிகமாக ஏற்றி விடுவார் பயங்கரமாக. இஷ்டத்துக்கும் கடன் கிடைக்கும் வாங்கிடுவீங்க, அதுக்காக அவசரப்படுறது. அதெல்லாம் அவசரப்பத்தில் நாளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணிச்சலை ஏற்படுத்தி கணக்காரனாவாக்கி பிறவியில் வந்து மறுபடியும் நிறைய அனுபவிக்க தூண்டுபவர் ராகு பகவான். கடனால் ஏற்பட்ட பாதிப்புகளை வந்து உணர்த்துவார். அது எவ்வளோ பெரிய தப்பு கடன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைப்பார். சரி, அதனால கடன் வாங்கினால என் கௌரவமே போச்சுன்னு நம்மளை புலம்ப வைக்கிறவர் கேது பகவான். எல்லா தவறுகளையும் ராகு பகவான் நியாயப்படுத்துவார். சின்ன தவறு கூட வந்து நம்மளை மன உளைச்சல் பட வைப்பார் கேது பகவான். இந்த வாழ்க்கையை மறுபடியும் நாளைக்கு இன்னும் இது பத்தாது, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனால் அதை தாண்டி சொர்க்கம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லௌகிகத்தில் சொர்க்கத்தை தேட வைப்பவர் ராகு பகவான். வேண்டாம்பா இந்த பிறவி, எதுவுமே இல்லை, கோடியாக பணம் இருந்தாலும் போயிட்டு கட்டாந்தரையில் ஆகாயத்தை பார்த்து அந்த நில வெளிச்சத்தில் படுத்துருக்கிறது தான் வந்து ஒரு நிம்மதியான ஒரு திருப்தியான வாழ்க்கை அப்படின்னு முடிவெடுக்க வைப்பவர் கேது பகவான். ஸோ இதுதான் வந்து ராகு கேது இரண்டும் ஒத்த வெட்டு தன்மையுடைய ஒரே அச்சில் இயங்கக்கூடிய சாயா கிரகங்களாக இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று நேர்மாறான எண்ணங்களை கொண்டது. இதுதான் வந்து மனித வாழ்க்கை. நமக்குள்ளும் நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். நம்ம தவறுக்கு நாம தான் காரணம், நம்மளுடைய ஏமாற்றத்துக்கும் நாம தான் காரணம், மற்றவங்களை ஏமாத்துறதுக்கும் நாம தான் காரணம். ஸோ நம்ம சோம்பேறியாக இருக்கிறதுக்கு நாம தான் காரணம், நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நாம தான் காரணம். ஸோ இது எல்லா காரணத்துக்கும் காரியங்களுக்கும் வித்திருப்பவர்கள் இந்த ராகுவும் கேதுவும். இவர்களை பற்றி இனிமேல் பற்றி ஒவ்வொரு லக்னத்தாருக்கும் இந்த ராகு கேதுக்கூடிய பலாபலன்களை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, லைக் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.